மாபெரும் தத்துவங்களுக்கு முதல் வாசலை திறந்துவிட்ட அயோத்திதாசரின் வாழ்க்கையையும் அவரது சமூக நீதி போராட்டங்களையும் அறிய 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் காலடி எடுத்து வைப்போம். இந்தியாவில் விளிம்பு நிலை மக்கள் கல்வி அறிவு பெறவும் பழைய ஏட்டுச்சுவடிகள் உயிர் பெறவும் துவங்கிய காலம் அது. 1845ஆம் ஆண்டு தற்பொழுதைய சென்னை, அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் 1000 விளக்கு பகுதியில் பிறந்தவர்தான் அயோத்திதாசர். சித்த மருத்துவ பாரம்பரியம் கொண்டு அயோத்திதாசரின் குடும்பம் இருந்ததால் இயல்பிலேயே ஓலைச்சுவடிகள், இலக்கியங்கள் படிப்பதில் அவருக்கு பரிச்சயம் அதிகம் இருந்தது. பாலி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் செவ்வியல் தமிழையும் அயோத்திதாசர் நன்கு அறிந்திருந்தார். அவரது ஆசிரியர் அயோத்திதாசர் என்பவர் மேல் பற்று கொண்டதால் தனது இயற்பெயரான காத்தவராயன் என்பதை அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டு ஆசிரியருக்கு பெருமை சேர்த்தார். அயோத்திதாசரின் குடும்பம் சித்த மருத்துவ பாரம்பரியம் கொண்டிருந்தாலும் அவரின் பாட்டனார் கந்தப்பன் ஹாரிங்டன் துறையிடம் சமையல்காரராக வேலை பார்த்து வந்தார். இந்த காலகட்டத்தில் கந்தப்பன் தன்னிடமிருந்த பழைய தமிழ் சுவடிகளில் உள்ள கருத்துகளின் முக்கியத்துவம் அறிந்து ஹாரிங்டன் துறையின் உதவியுடன் அக்காலத்தில் சென்னை கல்வி சங்கத்தை நிறுவி தமிழ் சுவடிகளை அச்சிட்டு வந்த பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவரிடம் கொடுத்து அதை அச்சு பிரதியாக மாற்றிட முயற்சிகள் மேற்கொண்டார். அவ்வாறு அச்சிடப்பட்ட நூலை தற்பொழுது உலகமே வியந்து ஆச்சரியத்துடன் பார்க்கும் உலக பொதுமறையான திருக்குறள். திருக்குறள் முதலாக அச்சு வடிவம் பெற்றது 1812 தான். இதனிடையே ஹாரிங்டன் நீலகிரிக்கு பணிமாறுதல் பெற்று சென்றதால் அயோத்திதாசரின் குடும்பமும் நீலகிரிக்கு குடிபெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அயோத்திதாசரின் நீலகிரி பயணம் அவரது வாழ்க்கையில் தத்துவ உரையாடல்களுக்கு புதிய வாசலை திறந்துவிட்டது. ஆதிசங்கரின் அத்வைத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அயோத்திதாசர் 1870 நீலகிரியில் தோடர் இன மக்களை ஒன்று சேர்த்து அத்வைதானந்தா சபையை தோற்றுவித்து தீவிர தத்துவ உரையாடல்கள் மேற்கொண்டார். ஆதிசங்கரின் அத்வைத கொள்கை உலகம் ஒரு மாயை என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாத அயோத்திதாசர் சிறிது காலத்திலேயே அந்த தத்துவ நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து வெளியேறினார். பின்னர் பௌத்த மத கொள்கைகளை ஆராய்ந்து கற்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் பெரிதும் போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் தங்கை தனலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் அயோத்திதாசர். தனிப்பட்ட வாழ்க்கையின் இனிய தென்றல் வீசினாலும் அன்றைய சமுதாயத்தில் நிலவிய ஒடுக்குமுறை அயோத்திதாசரின் நெஞ்சில் முள்ளாய் குத்தியது. மேல்தட்டு மக்கள் வசிக்கும் தெருவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வசிக்க கூடாது, ஏன் அந்த தெருவில் நடந்து செல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்ட காலம் அது. சாதிய ஒழிப்புக்கும் சமூக விடுதலைக்கும் பௌத்த மதம் மட்டுமே விடையளிக்கும் என்பதை நன்கு படித்து விவாதித்து உணர்ந்து கொண்டார் அயோத்திதாசர். ஐரோப்பியர்களின் வருகையால் தமிழ்ச் சமுதாயத்தின் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. குறிப்பாக அச்சு ஊடகத்தின் வருகையால் ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் புரட்சியும் உலகம் பற்றிய பார்வையும் சமூகத்தின் ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்களின் கொடுமைகளுக்கு எதிரான உரையாடல்களை ஏற்படுத்தின. குறிப்பாக ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஃப்ரீ தாட் மூவ்மெண்ட் என்ற இயக்கம் ஐரோப்பாவை மட்டுமின்றி இந்தியாவின் அடித்தளத்தையும் ஆட்டம் காண வைத்தது. இதே காலகட்டத்தில்தான் கர்னல் ஆல்காட் என்பவரின் தலைமையில் தியாசபிக்கல் சொசைட்டி பம்பாயிலிருந்து சென்னை அடையாருக்கு பெயர்ந்தது. இந்த இயக்கத்தில் முக்கிய அங்கம் வகித்த ஆல்காட் தாழ்த்தப்பட்ட பஞ்சமர் சிறுவர்களுக்கு கல்வி கிடைத்திட பள்ளி ஒன்றை தொடங்கி அவர்களின் மறுக்கப்பட்ட கல்வி உரிமையை பெற்றுத்தந்து நவீன வாழ்க்கைக்கு அடிகோலிட்டார். இப்பள்ளி இன்றும் சென்னையில் ஆல்காட் நினைவு மேல்நிலைப் பள்ளி என்கிற பெயரில் இயங்கி வருகிறது. ஆல்காட்டின் தொடர்பினால் ஐரோப்பிய கல்வி அறிவையும் பௌத்தத்தின் தத்துவ உரையாடலால் இந்தியா பற்றிய கண்ணோட்டத்தையும் மாற்றிக்கொண்ட அயோத்திதாசர் ஆல்காட்டுடன் இலங்கை சென்று மணிகண்ட விகாரையில் பௌத்தத்தை தழுவினார். அயோத்திதாசரின் சிந்தனைகள், லட்சியங்கள், செயல்கள் அனைத்தும் சாதி மதமற்ற அறவாழ்வு, கருணை, அன்பு பற்றியவையாகவே இருந்தன. இவற்றை உலகிற்கு அருளிய புத்தரின் புத்த மதத்தை தமது ஆயுதமாக ஏந்தினார் அயோத்திதாசர். இதன் நீட்சியாகவே அம்பேத்கர் பௌத்தத்தை ஆராய்ந்து அதை தழுவியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதை ஒடுக்கப்பட்டோருக்கான மதமாகவும் அம்பேத்கர் அறிவித்தார். இதன் மூலம் அம்பேத்கரின் பௌத்த மத தழுவலுக்கு அயோத்திதாசரே முன்னோடியாகவும் இருந்ததையும் பார்க்க முடிகிறது. ஐரோப்பியர்களின் உதவியால் தனக்கு கிடைத்த கல்வி அறிவையும் சமூக மாற்றத்திற்கான புரிதலையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சமூக மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பிய அயோத்திதாசர் ஆல்காட்டின் உதவியுடன் 1898ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய சாக்கைய புத்த சங்கத்தை நிறுவினார். சாதி பேதமின்மை, பூர்வ திராவிடரை மேம்படுத்துதல்,
மது, மாமிசத்தை கைவிடுதல், பஞ்சசீலம் பெறுதல், அனைவரும் சமம் ஆகியவற்றை முன்வைத்த தென்னிந்திய சாக்கிய புத்த சங்கம் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பௌத்த சங்கமாக தன்னை வடிவமைத்துக் கொண்டது. அன்றைய இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் வெவ்வேறாக பிரிந்து கிடந்ததால் அவர்களை ஒன்று சேர்ப்பதில் அயோத்திதாசருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இதனை நன்கறிந்து கொண்ட அயோத்திதாசர் சமூக விடுதலை அனைவருக்கும் சென்று சேர வேண்டுமென்றால் அவர்களை ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டார். இதற்காக அயோத்திதாசர் கண்டடைந்த ஆயுதம்தான் தமிழர், திராவிடர் என்ற கோட்பாடு. தமிழர், திராவிடர் போன்ற சொற்களை சமூக வெளியில் பயன்படுத்தி அதற்கான இன மக்களை வரையறுத்ததன் மூலம் தற்போது தமிழக அரசியலில் வேரூன்றி இருக்கும் திராவிட அரசியலுக்கும் அதை தனது கொள்கையாக முன்னெடுத்த தந்தை பெரியார் போன்ற சமூக போராளிகளுக்கு முன்னோடியாக அயோத்திதாசரே இருந்தார். அயோத்திதாசர் வாழ்ந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக பத்திரிகை துறையானது இந்திய சமூக வெளியில் அரசியல் ரீதியான பல்வேறு விடுதலை உணர்வுகளுக்கு வித்திட்டது. இந்தியாவில் கல்வியறிவு பெற்ற சிலர், குறிப்பாக சுப்பிரமணிய ஐயர், பாரதியார் போன்றோர் தீவிரமாக பத்திரிகை துறையில் கால் பதித்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறை அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இந்தியர்களை அடிமைப்படுத்துகிறது என்று காத்திரமான உரையாடல்களை முன்வைத்தனர். இந்தியாவின் வளங்களையும் இந்திய மக்களை அடிமைகளாக நடத்தும் ஐரோப்பிய முறைகளையும் கடுமையாக எதிர்த்து எழுத்துக்கள் மூலமாக சமுதாயத்தில் தீயை மூட்டினர். இந்தியாவில் தங்களை உயர்தட்டு மக்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலையை கோரிய போது அயோத்திதாச பண்டிதரோ இந்தியாவில் உள்ள இந்தியர்களிடமிருந்தே முதலில் தலித் மக்கள் விடுதலை வேண்டும் என்று வாதாடினார். இதற்காக 1907ஆம் ஆண்டு அயோத்திதாசர் உருவாக்கிய தமிழன் என்ற வாரப்பத்திரிகை இந்திய சமுதாயத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சமூகம் சாதியால் பிளவுண்டு கிடப்பதாகவும் இந்தியாவின் பூர்வ விடுதலை என்பது சாதியிலிருந்து அதன் ஏற்றத்தாழ்வு முறைகளிலிருந்தே முதலில் கிடைக்க வேண்டும் என்று அயோத்திதாசர் எழுதிய போது மேல்தட்டு மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. ஏனெனில் இப்பத்திரிகை பார்ப்பனியர்களை எதிர்த்தும் சமூக நீதி கோரிக்கைகளான வகுப்புவாத பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு முதலிய முற்போக்கு கோரிக்கைகளை தனது பேசுபொருளாக கொண்டிருந்தது. மேலும் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த சுதந்திர போராட்ட முயற்சிகளையும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் தனது விமர்சனத்தோடு பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து அக்காலகட்டத்தில் அனைவர் மத்தியிலும் பிரபலமாக இருந்த சுதேசமித்திரனோடு கடும் விவாத போர் நடத்தினார் அயோத்திதாசர். ராஜாக்களின் ஆட்சி தொடங்கி ஆங்கிலேயர்களின் ஆட்சி வரை அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் அத்தனை தளத்திலும் பிராமணர்கள் இருப்பதை பட்டவர்தனமாக அயோத்திதாசர் அம்பலப்படுத்தினார். இதன் விளைவாக அரசாங்கத்தில் நிர்வாக அதிகாரமும் சமய, சமூக, கலாச்சார தளத்தில் புரோகித அதிகாரமும், வேளாண்மை உற்பத்தியில் நில உடைமை அதிகாரமும் உயர்சாதி பிராமணர்களிடையே குவிந்து கிடப்பதை கடுமையாக எதிர்த்தார் அயோத்திதாசர். இந்த சூழலில்தான் 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினைக்கு பின் சுயராஜ்ய முயற்சிகள் மிக தீவிரமடைந்தன. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்ய கோரிக்கையையும் அந்நிய பொருள் புறக்கணிப்பு தீர்மானங்களும் முன்மொழியப்பட்டன. இதன் தொடர்ச்சியே தமிழகத்தில் மദ്രാஸ் மாகாணத்தில் வ.உ.சி.யின் சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்கும் முயற்சிகளும், பின் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி கலவரங்களும், வாஞ்சிநாதனால் படுகொலை செய்யப்பட்ட ஆஷ் துரையின் மரணமும் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் மெட்ராஸில் பாரதியார், சுப்பிரமணிய ஐயர் போன்ற பத்திரிகையாளர்கள் வங்காள தலைவர்களையும் வந்தே மாதர கோஷங்களையும் பாரத மாதா சக்தி உருவாக்கத்தையும் வேதாந்தத்தையும் ஒன்றிணைத்து உணர்வுமிக்க சுயராஜ்ய வேட்கையை ஏற்படுத்தினர். இவை அனைத்தையும் அயோத்திதாசர் ஆராய்ந்து இதன் நோக்கங்கள், உள்கட்டமைப்புகள், செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் சுயராஜ்யம் பற்றிய தன் எதிர்கருத்துக்களை முன்வைத்து சாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயம் பற்றி விவாதித்தார். நாடு முழுவதும் சுதேசிய கருத்துக்களும் சுயராஜ்ய கொள்கைகளும் தீவிரமடைவதை அயோத்திதாசர் விமர்சனத்திற்கு உட்படுத்தினார். இந்த கருத்துக்கள் தொடர்ந்து தமிழன் இதழில் இடம்பெறும் வகையில் பல்முனை தாக்குதல்களை தொடுத்தார். சமுதாயத்தில் வேரூன்றி இருக்கும் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக திராவிடர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் மதமாக பௌத்தத்தை கட்டமைத்தார். இதன் அடுத்த கட்டமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இல்லை என்றும் அவர்களை ஆதி தமிழர்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றும் 1881ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிய கோரினார் அயோத்திதாசர். பல காலம் தொட்டு இந்திய வரலாற்றில் தலித்துகள் சாதிவேத அடக்குமுறைக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டெழுந்து வர முடியாத நிலைதான் எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. இந்த விதி ஆங்கிலேயர்கள் காலத்தில் சற்று மாறத் தொடங்கியது.
ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் சமுதாயத்தில் பல மாற்றங்கள் வளர்ச்சிகள் நிகழ்ந்து தலித் மக்களும் சற்று முன்னேற ஆரம்பித்தார்கள். உயர்குடி மக்களின் அஸ்திவாரத்தை இது ஆட்டம் காண வைத்தது. சமகாலத்தவர்களான பாரதியாரும் அயோத்திதாசரும் தாங்கள் கொண்ட கருத்தினால் எதிரெதிர் திசையில் பயணித்தவர்கள். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் ஒரு நாட்டில் சுயராஜ்யம் நிகழ்வதற்கு முன் நிகழ வேண்டியது உள் சீர்திருத்தமான சாதி பேதமற்ற சமவாழ்வு என்று அயோத்திதாசர் கூறினார். இவருக்கு நேரெதிராக பாரதியாரோ புறச்சீர்திருத்தமான ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை அடைவதன் மூலமே உள் சீர்திருத்தமான சாதி பேதங்கள் ஒழியும் என்றும் இதற்கு எதிராக பேசுபவர்கள் ஆங்கிலேயர்களின் கைகூலிகள் என்று விமர்சித்தார். இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் சிந்து நதி ஓரமாக இருந்து இந்த தேசத்திற்கு வந்தவர்களே தங்களை இந்துக்கள் என்று அழைப்பதாக இந்திர தேச சரித்திரம் என்ற தலைப்பில் தொடர் கட்டுரைகளை எழுதினார் அயோத்திதாசர். சாதிய ஏற்றத்தாழ்வுகளாலும் மதத்தின் பெயராலும் தமிழகத்தில் ரத்தம் ஆராய் ஓடிய வரலாற்றை அயோத்திதாசர் தக்க ஆதாரங்களுடன் விளக்கிய போது அறிவாளிகளின் கண்களிலும் வேதனை கோப்பளித்தது. இந்த சூழலில்தான் கர்னல் ஆல்காட் எழுதிய போர் பிரியாக் என்ற நூல் வெளியானது. பறையர்கள் என்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை வசி, கற்காணம், கழு என்ற கொடூர தண்டனைகளால் பார்ப்பனர்கள் வதைத்துக் கொன்றதாக வரலாற்றை ஆதாரங்களுடன் அந்த நூலில் வெளிப்படுத்தியிருந்தார் ஆல்காட். இந்த கருத்து 7ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் எனப்படும் நெடுமாறன் பாண்டியன் 8000 சமணர்களை கழுவிலேற்று கொன்றதாக அயோத்திதாசர் காட்டிய வரலாற்றுக்கு வலு சேர்ப்பதாக அமைந்தது. பல்வேறு காலகட்டங்களில் திருக்குறள் குறித்து முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களையும் திருவள்ளுவர் எந்த சாதியை சேர்ந்தவர் என்ற விவாதத்திற்கு தக்க சான்றுகளுடன் விளக்குவதற்கும் அயோத்திதாசர் முயற்சிகளை மேற்கொண்டார். அதாவது திருவள்ளுவரை வைதீக மதத்தைச் சேர்ந்தவர் என நிறுவ பலர் முயற்சிகள் மேற்கொண்டதையும் அவர் ஆதாரங்களோடு வெளிப்படுத்தினார். அதாவது 18ஆம் நூற்றாண்டுகளில் திருவள்ளுவரை சமண பௌத்தர்களோடு தொடர்புபடுத்திய சமய வட்டங்களில் பேசப்பட்டு வந்ததாகவும், ஆனால் இந்த போக்கு 1835ஆம் ஆண்டு விசாக பெருமாள் ஐயர் பதிப்பிலும் 1837ஆம் ஆண்டு வெளியான சரவண பெருமாள் ஐயர் பதிப்பிலும் திருவள்ளுவரின் பிறப்பு குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் இடம்பெற்றுள்ளதையும் அயோத்திதாசர் விளக்கினார். இதன் மூலம் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சுற்றி பின்னப்பட்ட அரசியலை சாதுரியமாக விளக்கினார். அயோத்திதாசரின் முக்கியமான வரலாற்று மீட்டெடுப்புகளில் ஒன்று இந்திர தேச சரித்திரம். இந்திர தேசம் என்று அயோத்திதாசர் கட்டமைத்த தேசத்தில் புத்த மதத்தின் பிரதான கோட்பாடான புத்த தம்மத்தை ஏற்று அரசர்களும் மக்களும் இன்புற்று வாழ்ந்ததாகவும், அங்கு விவசாயம் செழித்திருந்ததாகவும், அறிவிலும் பல்வேறு கலைகளிலும் மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததாகவும் கூறினார். பைபிளில் இடம்பெறும் சாலமன் போன்ற மன்னர்கள் இந்திர தேசத்து மக்களிடம் அக்கலைகளை கற்றுச் சென்றதாகவும் எடுத்துரைத்தார். பௌத்தத்திலிருந்தே சைவ வைணவ மதங்கள் கட்டப்பட்டதாக தன் புனைவாலும் வரலாற்று தடயங்களாலும் கட்டமைத்து வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து நம் காட்சிக்கு வைத்தார் அயோத்திதாசர். இதன் மூலம் இதுவரை தமிழ் நிலப்பரப்பில் சொல்லப்பட்டு வந்த வரலாற்றை கட்டுடைப்பதுடன் வரலாற்றை தலைகீழாக மாற்றியமைக்கவும் முற்பட்டார். பௌத்த மதமே தொன்மையானது என கூறுவதற்கு சான்றாக வால்மீகி ராமாயணத்தில் இலங்கையில் சீதையை தேடிச் சென்ற அனுமன் அங்கிருந்த ஒரு கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்ததாகவும், அது பௌத்தர்களின் விகாரை போல் இருந்ததாக உள்ள வர்ணனையை எடுத்து காட்டினார். அத்துடன் வசிஷ்டரால் ஞான சாதனம் பெற்ற ராமன் புத்தரை போல் மதுவாசனம் இட்டு அமர்ந்து பெற வேண்டும் என போதித்ததையும் நிறுவினார். உபநிடதத்திலிருந்துதான் புத்தம் வந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியும் பேசியும் வந்ததை அயோத்திதாசர் கடுமையாக மறுதலித்தார். குறிப்பாக ஐரோப்பிய அறிஞர்களான மாக்ஸ் முல்லர், ரைஸ் டேவிஸும் உபநிடத கருத்துகளில் இருந்துதான் புத்த தம்மம் தோன்றியதாக எழுதியதை அயோத்திதாசர் ஒதுக்கினார். புத்த தம்மத்திலிருந்தே உபநிடத கருத்துகள் தோன்றின என்று எழுதினார். தாழ்த்தப்பட்டோர்களுக்கான வரலாற்றை கட்டமைக்கும் பெரும் முயற்சியையும் அயோத்திதாசர் மேற்கொண்டார். இதற்காக இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவற்றுடன் சீவக சிந்தாமணி, சூளாமணி, திருக்குறள், நன்னூல், வீரசோழியம், நாலடியார், காக்கை பாடினியம் போன்ற தமிழ் இலக்கியங்களையும் சான்றுகளாக எடுத்து கையாண்டார். தான் கட்டமைத்த இந்திர தேச வரலாற்றை முன்வைத்து மேலும் பல கருத்துக்களை அயோத்திதாசர் முன்மொழிந்தார். பூர்வ திராவிடர்களை வஞ்சகமாக வென்ற பிராமணர்கள் பௌத்தத்தின் கொள்கைகள் மற்றும் சடங்குகளை தங்களுடையதாகவே வைதிகமாக மாற்றினார்கள் என்றும், இதற்கு 8 வித ஏதுக்கள் வழியாக பௌத்தத்தின் 8 அம்சங்களை தங்களுடையதாகவே அபகரித்தனர் என்றார். இதில் ஒரு படி மேலே சென்று இந்திய வரலாறு என்பது பூர்வ பௌத்தத்திற்கும் பிராமணத்திற்கும் இடையே நடந்த போராட்டமே என்று தனது இந்திர தேச சரித்திரத்தின் மூலம் எடுத்து கூறினார். இந்த மீட்டுருவாக்க வரலாறு என்பது வரலாறு அற்றவர்களுக்கான வரலாறாகவே அமைகிறது.
மேலும் இந்த முயற்சி மற்றொரு பரிணாமம் பெற்று வைதிகத்தின் அனைத்து அடிப்படைகளையும் பௌத்தத்திலிருந்து திருடப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டு பௌத்தத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவை என்று அவர் நிறுவ முயற்சி செய்தார். இந்த முயற்சிகளில் பௌத்தத்தை மட்டுமல்ல, தலித்துகளிடையே பிரபலமாக இருந்த சிறுதெய்வ மற்றும் தேவதை வழிபாடுகளையும் பௌத்த மயமாக்கியது வியப்புக்குரியது. சிறுதெய்வ வழிபாடுகள் அனைத்தும் பௌத்த வழிபாடுகளே என்று கூறி பௌத்த மதத்தின் எச்சங்களே சிறுதெய்வ மற்றும் தேவதை வழிபாடுகள் என்று வாதிட்டார் அயோத்திதாசர். கிராமத்தில் தலித் மக்கள் அரச மரத்தடியில் செங்கல் வைத்து பூஜை செய்வதை சுட்டிக்காட்டி அரச மரம் என்பது புத்தர் ஞானம் பெற்ற போதி மரமே என்றும் கருத்தை முன்வைத்தார். மேலும் தலித் மக்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர்களான முத்தன், முனியன், கருப்பன், செல்லன் ஆகியன புத்தரின் 1000 நாமங்களுக்குள் உள்ளவை என்கிறார். மேலும் பௌத்த விழாக்களான பழைய இந்திர விழா, போதி பண்டிகை, மங்கள திருநாள், தீபசாந்தி ஆகியன தற்போது நாம் கொண்டாடும் மார்கழி மாத சொக்கப்பானை கொளுத்தும் கொண்டாட்டமாகவும் போகி பண்டிகையாகவும் இந்திரனை பூஜிக்கும் பொங்கலாகவும் வழக்கத்தில் உள்ளதாக கூறினார். புத்தர் பரிநிர்வாணம் அடைந்து பலகாலம் சென்றே பிராமணர்களின் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் மனுஸ்மிருதியும் தோன்றின என்று கூறினார். மேலும் வைதிகத்தின் 4 வேதங்களான ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் ஆகியன சங்கரரோ மத்வாச்சாரியாரோ முழுமைப்படுத்தவில்லை என்றும் அதனை பெர்ஷியரான டாரஸ்கோவே பெர்ஷிய மொழியில் முழுமையாக தொகுத்ததாகவும் அதில் அவர் அக்னி வழிபாடு வழக்கமுடைய பெர்ஷிய வேதமான ஜென்ட் அவஸ்தாவின் தாக்கத்தோடு முழுமைப்படுத்தியதாக கூறி வைதிக வேதங்கள் என்பது புத்த தர்ம சாஸ்திரங்கள், நீதிநெறி ஒழுக்கங்கள் சிலவற்றையும் ஜென்ட் அவஸ்தாவின் கூறுகளோடும் தொகுக்கப்பட்டு தற்பொழுது நம்மிடம் இருப்பதாக விளக்கினார். இதனைத் தொடர்ந்து புத்தர் கூறிய திரிவேத வாக்கியங்களான பாவம் செய்யாதே, நன்மையை கடைபிடி, இதயத்தை சுத்தி செய் ஆகியவற்றை ஆதி வேத நூல் என்கிறார். அயோத்திதாசர் சொல்லாராய்ச்சி மூலம் அயோத்திதாசர் சாதி வேத நோக்கில் புனிதமாகவும் இழிவாகவும் கருதப்பட்டு வந்த சொற்களை தலைகீழாக்கினார். இதற்கு முன் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த தேவநேய பாவாணார் இதற்கு முன் சொற்களை ஆராய்ந்தது போல் அயோத்திதாசரும் சாதிவேத மறுப்பு நிலையிலிருந்து சொற்களை ஆராய்ந்தார். அயோத்திதாசர் அவர் காலத்தில் இழிவாகவும் தலித் சார்ந்ததாகவும் இருந்த சொற்களை உடைத்து பிரித்து சேர்த்து அவற்றை பௌத்தம் சம்பந்தப்பட்டவையாகவோ உயர் வழக்குடையவையாகவோ தலைகீழாக்க முயற்சி செய்தார். அயோத்திதாசரின் சொல்லாராய்ச்சியில் தொடர்ந்த தர்க்கம் பாதிக்கப்பட்டோரின் தர்க்கம். இது அவரது எல்லாவித செயல்பாடுகளிலும் வெளிப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களை சாராதவர்களுக்கு அயோத்திதாசரின் கருத்துகளும் செயல்பாடுகளும் புதிராகவும் கோபத்தை கிளப்புவதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆட்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டதின் வழியே அயோத்திதாசரின் செயல்பாடுகளில் காணப்பட்டது. இதுவே அவரை சாதியை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட இந்திய மதத்தை உடைத்து தலைகீழாக்குவதற்கு தூண்டியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மனு தர்ம சாஸ்திரத்தை அவர் மனு அதர்ம சாஸ்திரம் என்றே எழுதி வந்தார். இவ்வாறு பிழையாக எழுதுவதன் மூலம் வைதீக பிரதிகளை கட்டுடைப்பது அயோத்திதாசரின் பாணியாகவே அமைந்தது. வைதீகத்தையும் கிறிஸ்தவத்தையும் மரபான இலக்கியத்தையும் சாதிமத பேத எதிர்ப்பின் செயல்பாடாகிய பௌத்தமயமாக்கலுக்கு கொண்டு வந்து தீவிரமாக செயல்பட்டார் அயோத்திதாசர். இவரின் செயல்பாடுகள் பணியின் சுவடுகள் என அனைத்தும் அவருக்கு பின் தொடராமல் கால சரித்திரத்தில் மறைந்து போயிருந்தன. அயோத்திதாசரை போன்று அவரது எழுத்துக்களும் மறைந்து போகாமல் இருக்க அதனை தேடி கண்டுபிடித்து கொடுத்த மகத்தான பணியை செய்தவர் ஞான அலோசியஸ். இவரது பெரும் முயற்சி இல்லை என்றால் அயோத்திதாசர் உருவாக்கிய தர்க்கங்களும் வரலாற்று கட்டமைப்புகளும் கால ஓட்டத்தில் அழிந்து மறைக்கப்பட்டிருக்கும். தமிழகத்தில் சில ஆண்டுகளாகவே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் அரசியல் பேசுபொருளாக உருவாகியுள்ளது. இது அத்துடன் இல்லாமல் கலை, இலக்கியம், பண்பாடு இயக்கம் என பல்வேறு விரிவான உரையாடல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வரலாற்று தேடல்களும் ஆய்வுகளும் படைப்புகளும் அமைகிறது. இந்த தேடல்களில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை முன்மொழிகிறார். இவரது சிந்தனைகளாலேயே இன்றும் விளிம்புநிலை சமூகங்களின் விடுதலை களங்கள் பூர்த்திட்டப்படுகின்றன. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் சிந்தனைகள், செயல்பாடுகள் சாதிய மதவாத பிற்போக்கு சக்திகளை எதிர்க்கும் ஆளுமை என அனைத்திற்கும் முன்னோடியாக நிமிர்ந்து நிற்கிறார் அயோத்திதாசர். அயோத்திதாசர் இந்திய தமிழ் நிலப்பரப்பில் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது.
இவர் நிர்மாணித்த வரலாறு தமிழக இந்திய ஆதிக்க சக்திகள் மற்றும் சாதிகளின் வரலாற்றை தகர்த்து மீட்டுருவாக்கம் செய்து இந்திய அளவில் பூர்வகுடிகளின் விடுதலைக்கான கோட்பாட்டை வழங்கியது. இதன் சிறுதுளியே திராவிட கருத்தாக்கம். இதனை பற்றிக் கொண்டு தமிழகம் தனது 80 ஆண்டு கால சமூக நீதி வரலாற்றை உருவாக்கிக் கொண்டது. அயோத்திதாசர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கான அடையாளமாக இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்திற்குமான அடையாளமாக திகழ்கிறார். இவரது விடுதலை கோட்பாட்டு விதை இன்று சமூக நீதி எனும் கனியை தரும் விருட்சமாக விரிந்து வளர்ந்து செழித்து நிற்கிறது. இந்திய நிலப்பரப்பில் ஆண்டாண்டு காலமாக எழுதப்பட்டும் பேசப்பட்டும் நடைமுறையாக்கப்பட்ட பழக்கங்களை தான் வாழ்ந்த காலத்தில் தகர்த்தெறிந்தவர்தான் அயோத்திதாசர். இன்று தமிழகத்தில் உள்ள திராவிட அரசியலுக்கும் தமிழ் மக்களின் எழுச்சிக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதி, ஏற்ற தாழ்வற்ற சமூகம் உருவாக வேண்டும் என்ற கருத்தாக்கத்திற்கும் பலமாகவும் அழுத்தமாகவும் முதல் அத்தியாயத்தை எழுதி சமூக நீதி போராட்டத்தை தமிழகத்தில் தொடங்கி வைத்தவர்தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் தமிழ் சமுதாயத்தின் அறிவு வெளிப்பாடு மட்டுமல்ல, தமிழக மக்களின் அடையாளமும் கூட. The People's Choice வழங்கும் கதைகளின் கதை இணைந்து வழங்கியோர் 50 years of expertise in Share chat